ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோல சிபிஎஸ்இ கிளாஸ் 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போறோம். ஸ்பீட், டிஸ்டன்ஸ், டைம் பேஸ் பண்ணி கேட்குற கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின்ல a train covers a distance of 90 km at a uniform speed. At the speed being 15 km per hour more, it would have taken 30 minutes less for the journey. Find the original speed of the train அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி இந்த ட்ரெயின் கொஸ்டின் வந்து ரொம்ப ஃபேமஸ் கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு பாருங்க. நான் இங்கே ஒரு டேபிள் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த டேபிளை நீங்கள் கண்டிப்பாக ட்ரா பண்ணணும் அப்படின்றது வந்து நெசசரி கிடையாது. ஆனால் ட்ரா பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எழுதுறதுக்கு, அதனால நான் எழுதியிருக்கேன். ஸோ ஒரு ட்ரெயின் இருக்கு, அவங்களோட ஒரிஜினல் ஸ்பீடை நம்ம கண்டுபிடிக்கணும். அது கொடுக்கல, நம்ம அதை வந்து அசியூம் பண்ணிக்கலாம். அந்த ட்ரெயினோட யூஷுவல் ஸ்பீட் வந்து எக்ஸ் கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ அவங்க வந்து எவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணுறதா முதல் லைனில் சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரெயின் கவர்ஸ் த டிஸ்டன்ஸ் ஆஃப் 90 கிலோமீட்டர் அட் யூனிஃபார்ம் ஸ்பீட். 90 கிலோமீட்டர் தான் கவர் பண்ணதா சொல்லியிருக்காங்க இல்லையா. அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்பீடை வந்து 15 கிலோமீட்டர் பர் ஹவர் அதிகமாக்குனதுனால அவங்க எடுத்துக்கிட்ட டைம் 30 மினிட்ஸ் குறைஞ்சிருக்கு. அப்போ அது ஒரிஜினலாக எவ்வளோ ஸ்பீடில் போயிருக்கோம், இதான் உங்களோட கேள்வி. முதல்ல ரெண்டு டைமிங்கையும் தனித்தனியாக கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது யூஸ்வலாக அது போகிற ஸ்பீடில் போனால் அந்த ட்ரெயின் எடுத்துக்கிற டைமிங்கையும், ஸ்பீடு அதிகமாக்குனதுனால அவங்க எடுத்துக்கிட்ட டைமிங்கையும் கால்குலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ரெண்டு டைமிங்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் அந்த ஹாஃப் அன் அவர், அந்த 30 மினிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டைமிங் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா, இப்போ முதல்ல டிஸ்டன்ஸ், ஸ்பீட், டைம் எழுதிக்கோங்க. யூஸ்வல் டைம் வந்து நார்மலாக அவங்களோட டிஸ்டன்ஸ் அவங்க கவர் பண்ணது ஃபர்ஸ்ட் லைனில் இருக்குது 90 கிலோமீட்டர்ஸ். ஸ்பீடாக போனாலும் சரி, ஸ்லோவாக போனாலும் சரி, கவர் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸை கவர் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதே டிஸ்டன்ஸ் தான் வரும். ஸ்பீடு வந்து யூஸ்வலாக அவங்க எடுத்துக்கிற ஸ்பீடு வந்து எக்ஸ் கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இங்கே எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஆஃப்டர் இன்க்ரீஸிங் த ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் உள்ள டைமிங் வேணும்னா எவ்வளோ ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 15 கிலோமீட்டர் பர் ஹவர் மோர் ஆயிருக்கு அப்படின்னா ஆல்ரெடி இருந்த ஸ்பீடை விட இன்னொரு 15 கிலோமீட்டர் பர் ஹவர் வந்து ஜாஸ்தி ஆயிருக்கு அப்படின்னு எழுதிக்கணும். டைமை கண்டுபிடிக்கணும்னா பேசிக் ஃபார்முலா டிஸ்டன்ஸை ஸ்பீடால் டிவைட் பண்ணால் போதும். அப்போ பேசிக் டைம் உங்களோட யூஸ்வலாக அவங்க எடுத்துக்கிற டைம் வந்து 90/x. இப்போது இன்க்ரீஸ் பண்ணதுனால அவங்க எடுத்துக்கிட்ட டைம் வந்து டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுக்கு எக்ஸ் ப்ளஸ் 15 எடுத்துக்கணும். இது டைம் 1, இது வந்து டைம் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு டைமிங்கில் எது பெரிய டைம் எது சின்ன டைம்னு பார்த்துட்டு பெரிய டைமிங்லேருந்து சின்ன டைமிங் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் அந்த 30 மினிட்ஸ் டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். சரி, இதில் எது பெரிய டைம்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, எப்போவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஸ்பீடும் உங்களோட டைமையும் வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸ்பீடு அதிகமாக இருந்தால் டைம் கம்மியாகும். இந்த ரெண்டுத்துலேயும் ஸ்பீடை பாருங்கள், எந்த ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கோ அதோட டைம் தான் கம்மி. இங்கே தான் ஸ்பீடு அதிகமாக இருக்குது, அப்போ இந்த டைமிங் தான் கம்மி, அப்போ இந்த டைமிங் தான் ஜாஸ்தி. அப்போ T1லேருந்து T2 மைனஸ் பண்ணால் 30 மினிட்ஸ் கிடைக்கும் அப்படின்றத உங்களோட கொஸ்டினில் அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்து டிஸ்டன்ஸ் வந்து கிலோமீட்டரில் இருந்ததுன்னா டைமை வந்து கிலோமீட்டர் பர் ஹவரில் தான் நம்ம யூஸ்வலாக கால்குலேட் பண்ணுவோம். ஏன்னா ஸ்பீடை வந்து கிலோமீட்டர் பர் ஹவர் எடுத்துருக்கோம், இப்போ டைமை ஹவரில் தான் மாற்றணும். இங்கே 30 மினிட்ஸ் அப்படின்னு இருக்குது. 30 மினிட்ஸ் அப்படின்றத ஹவரில் மாற்றணும்னா பை 16 போட்டால் இது ஹவரில் கால்குலேட் ஆகிடும். ஹவர்னு எழுதிக்கலாம். ஸோ இது மேலே வந்து 1 சார், இது வந்து 2, அப்போ 1/2. 30 மினிட்ஸ்ன்றது ஹாஃப் அன் ஹவர் நம்மளுக்கு தெரியும். நீங்கள் அதை டேரெக்டாக 1/2 அப்படின்னு கூட எழுதிக்கலாம். ஸோ கொஸ்டினில் கிவன் T1 மைனஸ் T2 வந்து ஹாஃப் அன் ஹவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. T1க்கு பதிலாக கொஸ்டினில் நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 90/x. மைனஸ் T2க்கு பதிலாக என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 90/x ப்ளஸ் 15. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் ஹாஃப் அன் ஹவர் கிடைக்கும். இதான் உங்களோட கேள்வி. இவங்களை வந்து எல்சிஎம் எடுத்துக்கலாம். டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர் இருக்கிறதுனால இந்த டினாமினேட்டர் இங்கேயும் இந்த டினாமினேட்டர் இங்கேயும் மல்டிபிள் ஆகுது. ஸோ 90 மல்டிபிள் பை எக்ஸ் ப்ளஸ் 15 மைனஸ் 90x டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 15 எழுதிடலாம். எல்சிஎம் வேல்யூ ஈக்குவல் டு 1/2 அப்படின்னு கிடச்சிருக்கு. இதை உள்ளே எடுத்துகிட்டு போங்க. 90 இன்ட்டு எக்ஸ் பண்ணால் 90x ப்ளஸ் இங்கே 90 கூட 15 மல்டிபிள் பண்ணும்போது 1350 கிடைக்குது. இங்கே ஒரு மைனஸ் 90x இருக்குது. டினாமினேட்டரில் இந்த எக்ஸும் மல்டிபிள் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸும் 15 மல்டிபிள் பண்ணால் 15x. இங்கே ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் ஒரு 1/2 நம்மக்கிட்ட இருக்குது. இந்த ப்ளஸ் 90xும் மைனஸ் 90xும் என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த டினாமினேட்டரில் இருக்க 1350 மட்டும் தான் அங்கே இருக்கும். இங்கே டினாமினேட்டர் இருக்குது. இந்த டினாமினேட்டர் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டு 2 வந்து இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அப்போ 1350 மல்டிபிள் பை 2 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 15 அப்படின்னு கிடச்சிருக்கு. 15x அப்படின்னு கிடச்சிருக்கு. இந்த டினாமினேட்டர் அங்கே எடுத்துகிட்டு போயிட்டோம், இந்த டினாமினேட்டரை இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்போ 1350 மல்டிபிள் பை 2 பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது 2700 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 15x. இங்கே இருக்கிற 2700 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனோம்னா மைனஸில் வரும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 15x மைனஸ் 2700 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு.
இப்போ மல்டிபிள் பண்ணா 2700 வரணும். இங்க வந்து 15 வரணும். இதை நீங்க பிரைம் ஃபேக்டரைசேஷன்ல கூட ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ மைனஸ் 2700 கிடைக்கணும். மல்டிபிள் பண்ணா ஆட் பண்ணா 15 கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 60யும் 45யும் மல்டிபிள் பண்ணலாம். ஸோ இதை ப்ளஸ்னும் இதை மைனஸ்னும் எடுத்துக்கணும். ஏன்னா நடுவில் நமக்கு ப்ளஸ் 15 வேணும்ல, அதனால ப்ளஸ் 16 எடுத்துக்கலாம். இங்கே முதல் நம்பர் 1 இருக்கிறதுனால டைரெக்டாக இது எக்ஸ் ப்ளஸ் 60 அப்புறம் இங்கே எக்ஸ் மைனஸ் 45 ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்க முடியும். ஸோ ரெண்டு பேரையும் தனித்தனியாக ஈக்குவல் டு 0 பண்ணும்போது எக்ஸ் ப்ளஸ் 60 ஈக்குவல் டு 0னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 60. ஸ்பீடை நெகட்டிவ்ல எடுக்க மாட்டோம், அதனால நம்ம ஸ்பீடை வந்து என்ன எடுத்துக்கலாம், 45 km/h அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி மேம், ஒருவேளை இந்த ஃபேக்டரை வந்து என்னால் கண்டுபிடிக்க முடியல எக்ஸாமில், 60 × 45 தான் 2700 வருது, மைனஸ் பண்ணால் 45 வருதுன்றதை ஃபைண்ட் பண்ண முடியல. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, x is equal to minus b plus or minus root of b squared minus 4ac by 2a. இந்த ஃபார்முலால நீங்க சப்ஸ்டிட் பண்ணாலும் இதே ஆன்சர் உங்களுக்கு டெஃபினட்டா ரீச் ஆயிடும். ஸோ இங்க ஸ்பீடுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, ஸ்பீடோட வேல்யூ எடுத்து km/hன்ற யூனிட்ல இப்படி எழுதிக்கோங்க. ஸோ ஸ்பீட் வந்து 45 km/h அப்படின்னு கிடைக்குது. இதே கொஸ்டினை இப்போ இந்த ஈக்குவேஷன் வரைக்கும் நம்ம ரீச் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஃபேக்டரைசேஷன் வந்து இந்த நம்பர் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னு சொல்றேன். இந்த ஃபார்முலாவை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஈக்குவேஷன் வரைக்கும் ரீச் ஆனதுக்கு அப்புறம் இதை எழுதியாச்சு. இதை ஃபேக்டரைசேஷன் பை குவாட்ரேட்டிக் ஃபார்முலா பண்ண போறோம். எப்பவுமே எக்ஸ் ஸ்கொயருக்கு பக்கத்துல இருக்க நம்பர் வந்து ஏ, எக்ஸுக்கு பக்கத்துல இருக்க நம்பர் வந்து உங்களோட பி, அங்க ரிமைனிங் இருக்க அந்த ஒரு நம்பர் வந்து சி. நெகட்டிவ் சைன் இருந்தா நெகட்டிவ் சைனோட சேர்த்து தான் எடுத்துக்கணும். அப்போ சி வந்து மைனஸ் 2700 எழுதிக்கணும். பேசிக்கா உங்களோட குவாட்ரேட்டிக் ஃபார்முலா இதுதான். இதுல யூஸ் பண்ணியிருக்க வேரியபிள்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு எடுத்துக்கணும். ஸோ வேரியபிள்ஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர்ட் மைனஸ் 4ac by 2a. இதான் உங்களோட பேசிக் ரூல். இதில் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து மைனஸ், அப்புறம் பியோட வேல்யூ 15 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர்னா 15 ஸ்கொயர் மைனஸ் 4 மல்டிபிள் பை ஏ மல்டிபிள் பை 2700. மைனஸ்ல இருந்தா மைனஸோட சேர்த்து தான் போடணும். டிவைடட் பை 2 × a, ஏக்கு பதிலாக 1 போட்டுக்கலாம். ஸோ அடுத்து மைனஸ் 15 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 15 ஸ்கொயர் பண்ணால் 225. இந்த மைனஸும் மைனஸும் மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ் ஆயிடுது. ஸோ இங்கே 4ஐயும் 2700 மல்டிபிள் பண்ணும்போது 10,800 கிடைக்குது. டினாமினேட்டரில் 2 இருக்கு. இப்போ மேலே மைனஸ் 15 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணிடலாம். இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணும்போது 11025 கிடைச்சிருக்கு. டினாமினேட்டரில் 2 1s are 2ன்னு வந்தாச்சு. இப்போ இந்த நம்பர் வந்து ரூட்லேருந்து வெளில எடுக்கணும். ரூட்லேருந்து வெளில எடுத்து ப்ளஸ் 1 டைம் மைனஸ் 1 டைம் பண்ண ஆன்சர் கிடைச்சிரும். இது ரூட்லேருந்து வெளில எடுக்கிறதுக்கு லாங் டிவிஷன் பர்ஃபார்ம் பண்ணுங்க. இல்லை இந்த நம்பர் எனக்கு பார்த்தாலே தெரியுதுன்றவங்க டேரெக்டாக கூட 105 எழுதலாம். பின்னாடி இருந்து இப்படி ரெண்டு நம்பராக பேர் எடுத்துக்கோங்க. இங்கே 1 இருக்கா, ஸோ 1 மட்டும் தான் பின்னாடி இருந்ததா டெஃபினட்டாக ரெண்டு நம்பராக பேர் எடுக்கணும். 1னா 1 1s are 1. இங்கே போடுற அதே நம்பர் தான் இங்கே போடணும், வேற வேற நம்பர் போட முடியாது. ஸோ அடுத்து இறக்கும்போது ரெண்டு நம்பரை சேர்த்து இறக்கணும், 10 அப்படின்னு இறக்கிடணும். இங்கே போட போகிற நம்பர் மேலே இருக்க நம்பரை 2ஆல் மல்டிபிள் பண்ணும். இதை நீங்கள் லாங் டிவிஷன் சின்ன கிளாஸில் படிச்சிருப்பீங்க. 2 1s are 2. இப்போ 2 பக்கத்தில் என்ன நம்பர் போட்டாலும், இப்போ 21ன்னு போட்டால் 21 1s are 21 தான் கிடைக்கும். அதுதான் இருக்கிறதுலே ஷார்ட் நம்பர் 2ஓட ஸ்டார்டிங்கில். ஆனால் இங்கே 10 தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே ஒரு 0 போட்டு இங்கே ஒரு 0 போட்டுக்கோங்க. 20 × 0 0 தான். இப்போ 10 அப்படியே இருக்கும். அடுத்த நம்பரை இறக்கிப்பாங்க 25. இப்போ மேலே 2ல் மல்டிபிள் பண்ணால் 2 10s are 20. இங்கே கடைசியில் 5ல் முடிஞ்சிருக்கு பாருங்க. அப்போ இங்கே 5 ட்ரை பண்ணுங்க, கரெக்டாக வந்துடும். 205 × 5 பண்ணால் 1025. அப்போ 0ன்னு கிடச்சிருச்சு. அப்போ 105 அப்படின்றது தான் நம்மளோட சரியான பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ இதுக்கு. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 105 105 × 105 இந்த நம்பர் கிடைக்குது டிவைடட் பை 2. இப்போ இதை ப்ளஸ் வச்சு ஒரு தடவை மைனஸ் வச்சு ஒரு தடவை எழுதிடலாம். மைனஸ் 15 ப்ளஸ் 105 by 2 மைனஸ் 15 மைனஸ் 105 மைனஸ் 15 மைனஸ் 105 by 2ன்னு எழுதிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு 105லேருந்து 15 மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ 90 கிடைக்குது டிவைடட் பை 2. இது ரெண்டுமே நெகட்டிவாக இருக்கிறதுனால ஆட் பண்ணி நெகட்டிவ் சைன் போடணும். ஸோ மைனஸ் 120 by 2ன்னு கிடைக்கும். ஸோ இவங்களை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு நம்பர் 45 இல்லைனா மைனஸ் 16 வருது. மைனஸ் 60 அப்படின்றது வந்து நாட் பாசிபிள். ஏன்னா ஸ்பீடு வந்து என்றைக்குமே நெகட்டிவில் வராது இல்லையா, அதனால மைனஸ் 60 வந்து நாட் பாசிபிள். இப்போ 45 அப்படின்றது உங்களோட சரியான ஸ்பீட் அந்த ட்ரெயினுக்கு. ஸோ யூஷுவல் ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் இல்லை ஒரிஜினல் ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் தான் அவங்க கேட்டிருந்தாங்க. 45 km/h அப்படின்றது உங்களோட சரியான ஆன்சர். இதே தான் நம்மளுக்கு இங்கேயும் கிடைச்சிருக்கு பாருங்க. இது கொஞ்சம் லாங்காக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளுக்கு எக்ஸாமில் இந்த மாதிரி ஷார்ட்டாக இந்த நம்பரை ஃபைன் பண்ண முடியலன்னும் போது இந்த ஃபார்முலா போடுறது தான் நம்மளோட அடுத்த ஆப்ஷனாக இருக்கும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.